Hi guys, welcome back to CSS series. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா CSS opacity பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ஒப்பாசிட்டிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. அது என்னதான் ஒரு எலிமெண்ட்டோ இல்ல ஒரு டேகோ அதோட டிரான்ஸ்பரன்சியை மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த ஒப்பாசிட்டிங்கிற ஒரு CSS ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட HTML வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் டேக் இருக்கு. இந்த இமேஜ் டேக்கோட டிரான்ஸ்பரன்சி ஆர் ஒப்பாசிட்டியை நம்ம வந்து கம்மி பண்ணணும்னா எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னோட ஸ்டைல் போய்க்கிறேன். ஸோ இந்த இமேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நான் கீழ நான் வந்து ஒபாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த ஒபாசிட்டில வந்து என்ன ஆர்குமென்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, 0 டூ 1.0 இதுக்குள்ள தான் நம்ம வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். இது என்னன்னா, இது என்ன வேல்யூஸ்னா, நம்மளோட இமேஜ் எவ்வளோ டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக நம்ம 0 டூ 1க்குள்ள நம்ம வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து 50% எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, 50% ஆஃப் ஒபாசிட்டி வேணும்னா 0.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த இமேஜ்க்கும், இப்ப இருக்கிற இமேஜ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிரான்ஸ்பரன்சி ஆர் ஒபாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குது. ஓகேவா? ஸோ இத வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு ஹோவர் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதோட ஒப்பாசிட்டி வந்து எனக்கு வந்து 1 இருக்கணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். 1.0 அப்படின்ட்டு. ஸோ எப்பப்பலாம் நான் இத ஹோவர் பண்றேனோ, என் மவுஸ் வந்து அந்த இமேஜ் மேல ஹோவர் ஆகுதோ, அப்பலாம் எனக்கு வந்து ஒப்பாசிட்டி வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆயிரும். ஸோ இந்த மாரி நம்மளுக்கு யூஐயா பண்ணணும்னு நெனச்சோம்னா, இந்த மாரி நீங்க ஒபாசிட்டி யூஸ் பண்ணி, அண்ட் தென் ஹோவர் பண்ணும்போது இந்த மாரி பண்ணிக்கலாம். இது இமேஜ் டேக்குக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஸ்பான் டேக் ஆர் டிவ் டேக் இது எந்த எலிமெண்ட் வேணாலும் நம்ம இந்த ஒபாசிட்டி வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டிவ்வுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கோம். அந்த பேக்கிரவுண்ட் கலரோட ஒபாசிட்டி நீங்க கம்மி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஒபாசிட்டிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆர்பிஜிஏ நம்ம ஆல்பா வச்சு கூட நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸஸ் ஓரியன்டடான சிஎஸ்எஸ்லாம் வந்து பார்க்கலாம்.